ஹே ஃபேம், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ 6:34 ஆகுது டைமு. இப்போது எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஷார்ட் ரைடுங்க, எங்கேயும் இல்லை. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஒரு ரோடு புதுசாக போட்டிருக்காங்க, அங்கே போய் சுற்றிட்டு வர வேண்டியது தான். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றே கிளம்புறது, பட் ஆனால் என் மைக் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடுச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று போகலை. ஸோ இன்றைக்கி போயிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கேட்காது, ஏன்னா வந்து ஃபுல்லாக ஏர் நாய்ஸ் தான் அடிக்கும். அட்வென்ச்சர் எடுத்த ஏர் நாய்ஸ் தான் கண்டிப்பாக அடிக்கும். ஜஸ்ட் வீடியோ மொத்தம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பரப்போங்க. என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக பேச முடியாது, ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மைக் இல்லை. ஃபுல்லாக வின் நாய்ஸ் மட்டும்தான் அடிக்கும். நான் அதை மீறியும் பேசினேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். இன்னொரு 1 or 2 டேஸில் நான் மைக் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஜஸ்ட் அண்ட் வீடியோ வாட்ச். இந்த சைடு போனீங்கன்னா கிருஷ்ணகிரி. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இது. ஸோ அந்த சைடு டோல்கேட் போடுறாங்க. அந்த டோல் போட்டு முன்னாடி ரோடு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இப்படி ரைட்டில் போவோம். ஸோ இப்படி போனால் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ ரோடு வந்து செம்மையாக இருக்குங்க. நான் வந்து காரில் வந்தேன். ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா பேச முடியாது. ஸோ நான் அப்பயே சொல்லிட்டேன் என்கிட்ட வந்து மைக் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பேர் ஆயிடுச்சு. அது நேற்று வரையும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடை நான் என்ஜாய் பண்ணுறது தான். இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஜாலியாக ஓட்டுவோமா. நான் இங்கே தான் புல்லட் சுற்றி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். பாலை கேட்டு ஃபோட்டோ போட்டேன். இன்னும் இந்த மேம்பாலம் கட்டினாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கேன்னு போகலாம். எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு பின்னாடி அந்த டோல்லேருந்து ஆரம்பித்து அந்த சைடு வரையும் ஓட்டணும். நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம இருக்கிறதுலே சிங்கிள் சிலிண்டரில் மோஸ்ட் டேஞ்சர் பைக்னால் கேடிஎம் தாங்க நான் சொல்லுவேன். அதுவும் கேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 390ல் BS6 கூட கிடையாது, RC BS3 தான். ஓட்ட தெரியாதவங்க ஓட்டினீங்க கண்டிப்பாக பரலோகம் தான். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு இப்படி எமங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆனீங்க காலி தான். ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுமா. ஸோ ஸ்பாட் நல்லா இருந்துச்சு, அதனால தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்தினேன். இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ கிளம்புவோமா. ஸ்டோரி போட ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஏன் அந்த அங்கிள் என்னை அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. சரி, இந்த ரோடு வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப ஆசை. சளி காரணத்தினால் ஒழுங்காக பேச முடியவில்லை. அப்போன்னு பார்த்து மைக்கு வேறு இல்லை. எனக்குனே ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே ஃபேம், ஸோ கிளம்புவோமா. நம்ம பறக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ பறக்கலாம். என்னால் எதுவும் பேச முடியாது.
ஃப்ரண்ட் டயரில் சுத்தமாக காற்று இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்கா, வாபுல் ஆகுது வண்டி ஓட்டினாலே. ஸோ காற்று அடிக்கலான்னு பார்த்தா இங்கே தடையே இல்லை. கேடிஎம்னா கேடிஎம் தாங்க, சும்மா பறக்குதுங்க வண்டி. இங்கெல்லாம் டீ குடித்தேன், சுமார் தாங்க, அவ்வளோ பெருசு எதுவும் இல்லை, பரவாயில்ல, ஓகே தான். எல்லாம் கிளம்புவோம். வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டரில் பவர்ஃபுல் பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடிஎம் தான். ஸோ கேடிஎம்மில் 390cc. ஆனால் 390cc எதுக்கு சொல்கிறேன்னா அதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், அப்படியே சும்மா பறக்குங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஓட்ட தெரியாதவன் 390 ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக காலி. ஒரு 390ல் BS6 மாடல் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த RC BS3 இருக்கு பாருங்கள் அதெல்லாம். ஏன்னா அதில் வந்து ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் இருக்காது, நீங்கள் போகிற ஸ்பீடில் கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆனீங்கனாலே காலி. ஏன்னா அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்ட தெரிஞ்சவொடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டி இது வந்து தூக்கி சாட்டிடும். அதுதான் சொல்கிறேன், ரொம்ப டேஞ்சரான பைக்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்து நான் கேடிஎம் வாங்க போகிறேன்னா வாங்குங்க. பட் ஆனால் நான் ஒன்றே என்ன சஜெக்ஷன் பண்ணுவேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நல்லா ஒரு 250cc ஒரு 200cc ஓட்டி இருந்தீங்கன்னா இந்த பைக் வாங்குங்க. இதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க, ஏன்னா அது வந்து உங்கள் உயிருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. இல்லை வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாள் பழகுங்க, பழகிட்டு ஓட்டுங்க. ஓவர் ஃபாஸ்ட் ஓட்டாதீங்க, ஆசைக்கு வாங்கிக்கணும், பட் ஓவர் ஃபாஸ்ட் ஓட்டாதீங்க. ஏன்னா நானே ஓவர் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதில்லை, ஏன்னா இது ஒரு வாட்டி எனக்கே கண்ட்ரோல் மிஸ் ஆகுதா. ஸோ அதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபாஸ்ட் ஓட்டுறதில்லை. பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. ஓகே கைஸ், நான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த vlog என் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஜஸ்ட்டு வாட்டில் தான் போட்டுருக்கேன். இதோட நான் என் பண்ணிக்கிறேன்.